கும்பம், கும்ப ராசிக்காரர்களே, இந்த நேரம் சாதாரணமான நேரம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்ப நடக்கக்கூடிய கிரகங்களின் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைய ஃபுல்லா மாத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கதவே திறக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத மாதிரி ஒரு பணமும் ஒரு உணர்வும் மிகப்பெரிய அளவில் சேர்ந்து வரப்போகுது. சிலருக்கு இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும். சிலருக்கு அந்த தெய்வமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கியது போல உணர்வீங்க. இத்தனை நாளாக மாபெரும் தவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த கும்பத்துக்கு மிகப்பெரிய வரம் கிடைத்தது போல உணர்வீங்க. கும்ப ராசி இப்போ ஒரு குழப்பமான நிலையில இருக்குது. அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய 90% அன்பர்கள் குழப்பமான மனநிலையோட இருக்கிறீங்க. முடிவே எடுக்க முடியாத ஒரு நிலை. அதாவது எவ்வளோதான் யோசிச்சாலும் அந்த விஷயத்துல மட்டும் என்னால் ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கவே முடியலையே, யாரை நம்பணும் அப்படின்னு தெரியலையேன்னு மனசு கடந்து தவிக்குது. மிகப்பெரிய அளவில் நீங்க உங்களையே குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே காலத்தின் சூட்சமம் தான். இது கிரகங்களோட ஆதிக்கம், கிரகங்கள் உங்க மேல செலுத்தக்கூடிய சக்தினே சொல்லலாம். குறிப்பா உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக அந்த சனீஸ்வரன் வைக்கக்கூடிய பரீட்சைனும் நீங்க எடுத்துக்கலாம். கும்ப ராசியில இருக்கக்கூடிய நீங்க அமைதியா யாருக்கிட்டையும், ஏன் உங்க குடும்பத்திலேயே நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அதை இதுவரைக்கும் யாருமே கண்டுக்காம அவங்களோட வேலையில தான் முக்கியத்துவம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த காணொலியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. அடுத்து வரக்கூடிய சில நாட்கள், ஏன் சில வாரங்கள் பெரிய டெசிஷனை தயவு செய்து கும்பம் எடுக்காதீங்க. அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் மாபெரும் விஷயங்கள். ஒரு முறை நீங்க காலை விட்டுட்டா அவ்வளவு எளிதாக வெளியே எடுக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களை நெருங்கிடுச்சு. அப்படி நெருங்கும் பொழுது தயவு செய்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக முடிவை எடுங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை தயவு செய்து கும்பம் வரக்கூடிய 2 மாதங்களுக்கு தவிர்க்க வேண்டும். அதாவது இந்த 2026ஓட நடுப்பகுதிக்கு மேல உங்களின் முயற்சிகளும் உங்களின் முடிவுகளும் மிகப்பெரிய உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். தேவையில்லாம யார்கிட்டையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அவங்க நீங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க தான். முக்கியமா குடும்பத்துல கும்பத்தை மதிக்கவே மாட்டாங்க. அதை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க, மனம் வருந்தாதீங்க. நல்லது அப்படின்னு ஒரு முறை சொல்லுங்க. அதை கேட்கவில்லை என்றால் தயவு செய்து 2வது முறை கூட அவர்களை நீங்க நெருங்கி உங்களுடைய விருப்பங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் சொன்னாலுமே உங்களை அவர்கள் ஓரம்தான் கட்டுவார்கள். உங்களுடைய பேச்சை சபையில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல தாங்க ஐயா கும்பம் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது வீட்டிலையும் அதே நிலைமைதான், வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் அதே நிலைமைதான். இப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவை சரியா எடுக்கணும். எந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. யாரையாவது நம்பணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா தயவு செய்து அதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசிச்சு அவர்கள் மீது நம்பிக்கையை வையுங்க. ஏன்னா நீங்க தெரியாம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு கூட மிகப்பெரிய நஷ்டமாக உங்களுக்கு மாறலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் நஷ்டமும் உங்களுக்கு அருகிலேயே, மிக அருகிலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. நீங்க முயற்சி செய்யாம விட்டுட்டீங்கன்னா நஷ்டங்கள் உங்களை மலை போல சூழ்ந்து விடும். நீங்க முயற்சி செய்ய செய்ய மிகப்பெரிய அளவுல உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள் உங்களை விட்டு விலகும். அதனால ஒரு பொழுதும் செய்யக்கூடிய வேலைக்கு இடைவெளி விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தயவு செய்து
யோசிக்காதீங்க. நீங்க எந்த ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் நிக்கிறீங்களோ அந்த 5 நிமிஷத்துல பல கோடி பேர் உங்களை முந்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் சிகரத்தை நோக்கி நகரும் பொழுது எந்த ஒரு தருணத்திலையுமே இடைவெளி விடவே கூடாது. ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்க ஓய்வு எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா அந்த ஒரு நாள் 3 நாளாக மாறும், நிச்சயமாக மாறும். எனக்கு நல்லா தெரியும். கும்பம் வர வேண்டிய வாய்ப்பை தவற விட்டதற்கு 70% ஓய்வெடுத்தது மட்டுமே தான். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இதை அப்புறமா செஞ்சிக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க வெற்றியை நழுவதான் விட்டிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த காரியத்துல நீங்க வெற்றி பெறவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், யாரையாவது நம்பணும் அப்படின்னு நீங்க நினைப்பதற்கு முன்பாக இவரை நம்பலாமா வேணாமான்னு வீட்டில் உட்காந்து 2 நாள் யோசிங்க. உங்களுடைய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல உங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த காணொலியை எந்த இடத்துலையுமே தயவு செய்து பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா கும்பம் எந்தெந்த இடத்துலலாம் ஏமாறுது அப்படின்னு தெரியாமையே இன்னைக்கு வரைக்கும் கும்பம் ஏமாந்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வாழ்க்கை உங்களுக்கு துன்பமாகவே இருக்குது. இந்த 2026 நடுப்பகுதிக்கு மேல கும்பம் இன்பமாய் நிச்சயமாக மாறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது போலியா மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வருவாங்க, நீங்களும் உடனே அவர்களை நம்பி விடுவீர்கள். ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா, அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்பி நீங்க உதவி செஞ்ச பின்பு அவர்கள் உங்களை மறந்து விடுவார்கள். அதனாலதான் எல்லாரையுமே தயவு செய்து பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு யாரை நம்புறீங்களோ அவர்கள்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்றத யாரையாவது நம்புறதுக்கு முன்னாடியே மனசுல தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். நீங்க நம்ப வேண்டியது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அதாவது அறுபடை முருகனுடைய வேலை நம்பினாலே போதும், எப்பேற்பட்ட வினையும் உங்களை விட்டு விலகும். பணம் மற்றும் வாழ்க்கை விஷயத்துல ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, இந்த மாசத்துக்கு மேல நீங்க ஃபைனான்சியல் வைஸ்ல கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவீங்க. நிச்சயமாக எதிர்பார்க்காத ரூபத்துல உங்களுக்கு வருமானம் பெருக போகுது. பழைய பாக்கி உங்களிடம் வந்து சேரும். நீங்க நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவர்கள் உங்களுக்கு தராம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அந்த பணங்கள் உங்களை தேடி வரப்போகுது. வேலையில மாற்றம் நிச்சயமாக அமைந்தே தீரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ஆனா அதுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாது. மெதுவாக தான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமா முடிவை எடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையானது பொறுமையும் நிதானமும் மட்டுமே தான். முதல் படிக்கட்டை கும்பம் வெற்றிகரமாக தாண்டியாச்சு. இனி அடுத்த படிக்கட்டை நோக்கி நீங்க நகரக்கூடிய கால நேரம் தான் இது. ரிலேஷன்ஷிப்ல தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். அதாவது கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த விஷயம் அங்க போய் சேரும் பொழுது வேறு ஒரு ரூபத்துல சேர்ந்திருக்கும். அதனால என்னைக்குமே நேருக்கு நேர் நின்று எப்பேற்பட்ட விஷயத்தையும் பேசுறது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த பிரிவுகள், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்குள்ள உண்மையான பாண்ட் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகிடும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் விஸ்வரூபம் எடுக்காமல் இருக்கும். நீங்க தனிமையா இருக்கிற ஆளா, மிகப்பெரிய அளவுல புதிய நபர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்பட போகுது. கும்ப ராசிக்காரர்களே, இது ஒரு பரீட்சையின் காலம். அதாவது இந்த பரீட்சையில நீங்க தேர்வு ஆனீங்கன்னா மட்டுமே தான் 2026க்கு மேல நினைத்த காரியத்தில் வெற்றியை பெற முடியும். நிலத்தை வாங்கணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பம் சிறப்பாக பூமி பூஜையை போட்டே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துவே கிடையாது. பழைய வாழ்க்கை, பழைய பிரச்சனைகள், பழைய கடன்கள், பழைய தொல்லைகள் இவை எல்லாமே
உங்களை விட்டு விலகப் போகுது. புதிய வாழ்க்கை உங்களுக்காக திறக்க போகுது. கதவுகள் திறந்தாச்சு. ஏன்னா நீங்க இத்தனை காலகட்டமாக மிகப்பெரிய அளவுல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சுமைகளை தாங்கிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. 3 விஷயத்துல நீங்க கவனமா இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் விதியே உங்களை பார்த்துக்கும். யாரையும் நம்பாதீங்க, யாரிடமும் பொறுப்பை ஒப்படைக்காதீங்க, அவசரப்பட்டு முடிவை எடுக்காதீங்க. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து கமெண்ட்ல கும்ப ராசின்னு பதிவிடுங்க. மிகப்பெரிய அளவுல உயரத்தை சென்று கும்பம் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அடைந்தே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.